ரஷ்யாவில் புட்டின் தலைமையில் கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்களா? என்னங்க அது? பார்த்துருவாங்க. பொதுவாக கேன்சர் செல்ஸு யூஸ்வலாக நமக்கு இனப்பெருக்கம் அடையாமல் தடுக்கிறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்திலே சில செக் இருக்குங்க. ஆனால் இந்த கேன்சர் செல்ஸு அதோட மரபணுவில் சில மாற்றம் பண்ணி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து யூஸ்வலாக தப்பிச்சிருது. அதனால தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியால் கேன்சர் செல்லை அழிக்க முடியல. எம்ஆர்என்ஏ வேக்சின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி அதனுடைய புரதத்தை நமக்கு கோடிங் பண்ணுற மாதிரி இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் தயாரிச்சிருவாங்க. இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் உடம்புல செலுத்தின உடனே உங்களுக்கு இதெல்லாம் தாங்க வேற்று புரதம், கேன்சர் செல்லோட புரதம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு, நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு படம் பிடிச்சி காமிச்சிரும். 6 வயசுல ஒரு திருடன் உள்ளே திருட போகிறான் மண்டபத்தில். ஆனால் அவனோட ஃபோட்டோ மண்டபம் ஃபுல்லாக ஒட்டிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன வேஷத்தில் வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. போக்கிரி படத்தில் வடிவேலு குடுமி வச்சு மாட்டுற மாதிரி, அந்த மாதிரி தாங்க இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் வேலை பண்ணுது. இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் அந்த கேன்சர் செல்ஸை உங்களுக்கு படம் பிடிச்சி நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு காமிச்சிடும். உடனே இம்யூன் சிஸ்டம் அதை ரெகக்னைஸ் பண்ணி இந்த டியூமர் செல்ஸுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இம்யூன் சிஸ்டம் மூலமாகவே இந்த கேன்சர் செல்களையும் அது பரவன இடங்களில் மெட்டாஸ்டாசிஸையும் அழிக்கிற வல்லமை இது கொடுக்கும். இதுதாங்க எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின். இதை ரஷ்யாவில் ஏஐ மூலமாக உங்களுக்கு 1/2 hour to 1 hour அவங்கவுங்களுக்கான பர்சனலைஸ்டு கேன்சர் வேக்சினை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி. ஆனால் இன்னும் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் குணமடைஞ்சிருக்காங்கங்கிற இன்னும் அறிவியல் தகவல்கள், மருத்துவ தகவல்கள் இன்னும் வரல. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். பட் டெஃபினட்டாக இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி. 2025 இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம்.